ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த தொலைந்து போன பேன் கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே ரீப்ரிண்ட் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளை செய்து வாங்குவது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ உங்களோட பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த தொலைந்து போன பேன் கார்டை நீங்கள் ஆன்லைனில் எப்படி நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்குவது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருப்பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துரும். உங்களோட பேன் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துரும். அந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படி சொல்லி கொடுத்துரும். பர்த்தும் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பர்த்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட இயரை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜிஎஸ்டிஎன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணீங்களா, நீங்கள் அதை அப்படியே விட்ருங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா எடுத்து நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேன் கார்டு சர்வீஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மறுபடியும் கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன். மறுபடியும் நீங்கள் கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட பேன் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா எடுத்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நீங்களும் கிளியராக பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களோட பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க. அந்த பாக்ஸுக்குள்ள அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷனும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி எடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹50 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே அமௌண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் அதில் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அந்த கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அந்த டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் மூலம் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலெட், அதாவது உங்களோட வாலெட் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UPI ஐடி வச்சு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி எப்படி நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம அந்த பேன் கார்டை நம்ம அப்ளை பண்ணி வாங்குவது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3வது QR கோட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணணுமோ ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் QR அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பீம் UPI அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஃபார் 50 அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்கள் டிஸ்பிளேல வரும். ஸோ அதாவது நீங்கள் மொபைல் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூகுள் பே, ஃபோன்பே, மொபைல் பேங்க் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கேன் QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் பே பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளே உங்களோட பேன் கார்டு உங்கள் வீட்டுக்கே கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொலைஞ்சு போன பேன் கார்டை நீங்கள் விட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் கையில் கிடச்ச புதிய பேன் கார்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியாக நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். தேங்க்யூ.